வணக்கம் மகர ராசி அன்பர்களே. உங்க வாழ்க்கையில ஒரு ரொம்ப பெரிய ஜோதிட மாற்றம் வரப்போகுது. சொல்லப்போனா இது ஒரு புது அத்தியாயத்தோட தொடங்கம்னே சொல்லலாம். வாங்க, என்னென்ன நல்ல மாற்றங்கள்லாம் வரப்போகுதுன்னு நாம விரிவா பார்க்கலாம். மகர ராசிக்காரங்க எல்லாருக்குமே மனசுல ஒரு கேள்வி இருந்திருக்கும் இல்லையா? ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தது அந்த மாற்றம் இப்போ வரப்போகுதா? கடந்த சில வருஷமா இருந்த தடைகள் தாமதங்கள்லாம் இனிமே நீங்கிடுமா? ஆமா, இந்த கேள்விக்கான பதிலைத்தான் நாம இப்போ பார்க்க போறோம். ஆமாங்க, நீங்க நினைச்சது சரிதான். நீங்க எதிர்பார்த்தது போலவே உங்க கஷ்டங்களுக்கெல்லாம் மூல காரணமா இருந்த அந்த 7.5 வருஷ சனி, அதோட பிடி இப்போ முடிவுக்கு வந்தாச்சு. அப்பாடா, இதுதாங்க இந்த சனி பெயர்ச்சிலேயே ரொம்ப முக்கியமான ரொம்ப நல்ல செய்தி. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பாரம் இறங்கின மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க பாருங்க. இந்த நிகழ்வை நாம வெறும் ஒரு கிரக பயிற்சியா மட்டும் பார்க்காம உங்க வாழ்க்கையோட ஒரு புது தொடக்கமா பார்க்கணும். கடந்த கால கஷ்டங்கள்லாம் முடிஞ்சிடுச்சு. இனிமே வரப்போற காலம் எப்படி இருக்க போகுதுன்னு நாம டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. கடந்த 7.5 வருஷமா என்ன செஞ்சாலும் ஒரு மன அழுத்தம், எல்லாத்துலயும் ஒரு தடை, ஒரு மாதிரி ஒரே குழப்பமா இருந்துச்சு இல்லையா? அதெல்லாம் இப்போ மெதுவா விலக போகுது. இனிமே பாருங்க, உங்க பாதை ரொம்ப தெளிவா தெரியும். முன்னேற்றத்துக்கான வழிகளும் தானா ஒன்னொன்னா திறக்கும். சரி, 7.5 சனி முடிஞ்சிருச்சு, ரொம்ப சந்தோஷம். இனிமே என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் இல்லையா? வாங்க, இந்த புதுக்கட்டத்துல உங்களுக்கு கிடைக்க போற பொதுவான நன்மைகள் என்னென்னு முதல்ல பாத்திரலாம். ஜோதிடப்படி பார்த்தா சனி பகவான் இப்போ உங்க ராசிக்கு 3வது இடத்துக்கு வராரு. இத உபசயஸ்தானம்னு சொல்லுவாங்க. அடகா, இது என்ன பெரிய வார்த்தையா இருக்கேன்னு நினைக்காதீங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இது உங்க வளர்ச்சிக்கும் தைரியத்துக்கும் நீங்க எடுக்கிற முயற்சிக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கும் ஒரு சூப்பரான இடம். முதலாவதா, உங்க மன உறுதி பயங்கரமா அதிகமாகும். தன்னம்பிக்கை பல மடங்கு உயரும். நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல ஒருவேளை சின்ன தாமதம் ஏற்பட்டா கூட கவலைப்படாதீங்க, வெற்றி நிச்சயம். அது மட்டும் இல்லாம புது கான்டாக்ட்ஸ், புது வாய்ப்புகள்னு வரும். ஏன், உங்க கூட பிறந்தவங்க மூலமா கூட உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அடுத்து எல்லாருமே ரொம்ப முக்கியமா கவனிக்கிற ஒரு விஷயம், அதுதான் படிப்பு மற்றும் வேலை இல்லையா? இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுடைய வளர்ச்சி பாதையில என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர போகுதுன்னு பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு அருமையான டைமுங்க. ரொம்ப நாளா முடிக்க முடியாம கஷ்டப்பட்ட படிப்பெல்லாம் இப்போ ஈஸியா முடிப்பீங்க. போட்டித் தேர்வுகள்ல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா இருக்கு. சரி, வேலை தேடிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் அல்லது பெரிய பொறுப்புகள் வரலாம். சொந்தமா தொழில் தொடங்கணும்னு ஐடியா இருந்தா இதுதாங்க அதுக்கு சரியான நேரம். தாராளமா இறங்கலாம். இந்த காலகட்டத்தோட முக்கியமான தாரக மந்திரமே இதுதாங்க. நல்லா கேட்டுக்கோங்க. உங்க உழைப்பு ஒரு துளி கூட வீண் போகாது. நீங்க எவ்வளவு முயற்சி போடுறீங்களோ அதுக்கு சமமான பலன் உங்களுக்கு உறுதியா கிடைச்சே தீரும். சனி பகவான் அதை நிச்சயம் பாத்துக்குவாரு. ஆனா, ஒரு முக்கியமான விஷயத்த மனசுல வச்சுக்கணும். இவ்ளோ நல்ல வாய்ப்புகளெல்லாம் கதவை தட்டும்போது நம்ம சோம்பேறித்தனத்துக்கு மட்டும் கொஞ்சம் கூட இடம் கொடுக்கவே கூடாது. சுறுசுறுப்பா முயற்சியோட இருந்தா மட்டும்தான் இந்த நல்ல நேரத்தோட முழு பயனையும் நம்மள அடைய முடியும். சரி, தொழில், படிப்பு எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது உறவுகள் மற்றும் குடும்பம். இந்த விஷயங்கள்ல என்னென்ன நல்ல மாற்றங்கள் நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். கல்யாணம் ஆகாத நிறைய பேரோட மனசுல இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். இத்தனை நாளா இருந்த திருமண தடைகள்லாம் இப்போ நீங்கிடுமா? அதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு? பதில் ஆமாங்க, நிச்சயமா நீங்கும். இத்தனை காலமா தள்ளி போய்கிட்டு இருந்த கல்யாணம் எல்லாம் இனிமே நல்லபடியா கைகூடி வரும். சொந்தக்காரங்க மூலமாவே உங்களுக்கு பொருத்தமான ஒரு நல்ல வரம் அமையறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. உங்க வாழ்க்கை துணை ஒரு நல்ல குடும்ப பின்னணியில இருந்து அமைவாங்க. சரி, ஏற்கனவே கல்யாணமானவங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு இது ஒரு நிம்மதியான காலம். முன்னாடி இருந்த சின்ன சண்டைகள், மனக்கசப்புகள் எல்லாம் குறையும். ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்குவீங்க. முக்கியமா குடும்ப விஷயங்கள்ல 2 பேரும் ஒன்னா உட்காந்து பேசி முடிவெடுக்கிற பழக்கம் உருவாகும். இது ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா? உறவுகளை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் நமக்கு சொல்ற பாடம் இதுதான். கொஞ்சம் பொறுமையா இருங்க, உங்க பொறுப்புகளை உணர்ந்து நடந்துக்கோங்க. இப்படி இருந்தாலே போதும், உங்க உறவுகள்ல ஒரு அற்புதமான ஸ்டெபிலிட்டி உருவாகும். அடுத்ததா, நம்ம எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கிற ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். பணம், சொத்து, முதலீடு. வாங்க, நிதி நிலைமை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இது ரொம்ப சாதகமான நேரம்ங்க. புதுசா நிலம் அல்லது வீடு வாங்குற யோகம் இருக்கு. பல வருஷமா தீர்க்கவே முடியாம இழுத்துக்கிட்டு இருந்த சொத்து பிரச்சனைகள்லாம் இப்போ ஒரு முடிவுக்கு வரும். குடும்ப சொத்துக்களை பிரிக்கிறதா இருந்தா அது உங்களுக்கு சாதகமா முடியும். முதலீடுகளை பத்தி பேசணும்னா அவசரப்பட்டு ஷார்ட் டேர்ம்ல லாபம் பார்க்க நினைக்காதீங்க. நிலம், தங்கம் இல்லனா கன்ஸ்ட்ரக்ஷன் துறை, இந்த மாதிரி நீண்ட கால முதலீடுகள் உங்களுக்கு நிச்சயமா நல்ல லாபத்தை கொடுக்கும். பண விஷயத்துல சனி பகவானோட உபதேசம் என்ன தெரியுமா? ஒரே நாள்ல பணக்காரன் ஆகிற வழிகளை எல்லாம் தேடாதீங்க.
மெதுவா படிப்படியா வர்ற வளர்ச்சி தான் உங்களுக்கு நிரந்தரமான செல்வத்தை கொடுக்கும். சோ அவசரம் வேணாம், நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. இந்த முழு சனி பெயர்ச்சியோட மைய கருத்து என்ன? சனி பகவான் இது மூலமா உங்களுக்கு என்ன சொல்ல வராருங்கிறத சுருக்கமா பாத்திரலாம். சுருக்கமா சொல்லணும்னா உங்க வாழ்க்கையில இருந்த தடைகள்லாம் குறைய போகுது. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் நல்ல பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். இதனால உங்க குடும்பம் மற்றும் பொருளாதார நிலைமை நிச்சயமா உயரும். இது ஒரு கஷ்டமான சாப்டரோட முடிவும் ஒரு பிரகாசமான புது சாப்டரோட தொடக்கமும். இதுதாங்க இந்த சனிப்பெயர்ச்சியோட ஒட்டுமொத்த சாராம்சமே. உங்க வாழ்க்கை, வேலை, உறவுகள்னு எல்லாத்துக்குமே இது பொருந்தும். என்னன்னா, பொறுமையோட கடினமா உழைச்சிங்கன்னா நீங்க அடைய போற வெற்றி நிரந்தரமானதா, நிலையானதா இருக்கும். இப்ப பாருங்க, வாய்ப்புகள் எல்லாம் உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்குது. போறதுக்கான பாதையும் ரொம்ப தெளிவா இருக்கு. இப்ப கேள்வி இது ஒண்ணுதான். இந்த அற்புதமான புது தொடக்கத்தை உங்க வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் நீங்க எப்படி பயன்படுத்திக்க போறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.